குடிநீர் பாட்டில்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் அது குறித்த எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிளாஸ்டிக் பொருட்கள் சிதைவதால் உருவாகும் மிக சிறிய துகள்கள், செயற்கை நார்கள் போன்ற மைக்ரோ பிளாஸ்டிக் கடல் நீரில் தொடங்கி பல இடங்களில் பரவி உள்ளது. பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள், பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் மூலம் மனித உடலுக்குள் செல்லும் இந்த பிளாஸ்டிக் நுண்துகள்கள் புற்றுநோய், மாரடைப்பு, பக்கவாதம், வயிற்றுப்போக்கு, தைராய்டு, ஹார்மோன் பாதிப்பு என கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இது கொஞ்சமாக, அதாவது நாளடைவில் தான் நமக்கு இதனால பிரச்சனைகள் வரும். ஸோ நல்லா இருக்குவாங்க குழந்தைங்க, திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு வயிறுப்போக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடுதுப்புன்னு அவங்களுக்கு அலர்ஜிஸ் அதிகமாக வரும், உடம்புல ரேஷஸ், அரிப்புத்தன்மை இதெல்லாம் அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடுதுப்புன்னு கொலஸ்ட்ரால் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ சடனாக நல்லா இருந்தீங்க, திடுதுப்புன்னு கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கான தருணம் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இதனால் உடனே டிஃபரன்ஸ் தெரியாது. இந்நிலையில் கர்ப்ப காலத்தில் தாயிடம் இருந்து குழந்தைக்கு ஊட்டச்சத்துக்கள் செல்லும் நஞ்சு கொடியிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டறியப்பட்டதாக அண்மையில் வெளியான செய்தி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு தாமாக முன்வந்து விசாரித்தது. நீதிபதிகள் என் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வர மத்திய சுகாதாரத்துறை சார்பில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் பாதிப்பு குறித்து லக்னோ, கொச்சி, ராஜஸ்தானின் பிலானி ஆகிய 3 இடங்களில் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் குடிநீர் பாட்டில்களில் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்தபோது அவற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் உப்பு, சர்க்கரையிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது தெரியவந்துள்ளது என்றும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது. இந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் அன்றாடம் பயன்படுத்தும் குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் குறித்த எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற அறிவுறுத்த வேண்டுமென மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். ஆய்வுகள் ஆரம்ப நிலையில் இருப்பதால் மக்களிடையே குழப்பம் ஏற்படும் என மத்திய அரசு தெரிவித்ததை அடுத்து ஆய்வுகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்திய நீதிபதிகள் அதுவரை எச்சரிக்கை வாசகங்களை ஒட்ட வேண்டுமென குடிநீர் பாட்டில் நிறுவனங்களுக்கு ஆணையிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். இதனிடையே மைக்ரோ பிளாஸ்டிக் எனும் கொடிய நஞ்சிலிருந்து தப்பிக்க கடைகளில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். தண்ணி கிளாஸ்லேருந்து குடிக்கிற மாதிரி வாட்டர் அந்த மாதிரி பார்த்துக்கிறது, அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் இல்லாதபடி நம்ம யூசேஜ் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது, நம்ம லைஃப் ஸ்டைலையே இதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றுறது, இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டோன்னாவே மோர் தென் எனஃப். பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்ப்பதே இந்த பிரச்சனைக்கு உள்ள தீர்வு என மருத்துவர்கள் கூறுகின்றனர்.